ஆம் இல்லை என்ற 2 பதில்களுக்குள்ளே இது அடங்கிவிடும். தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம யாராக இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆம் இருக்கின்றோம், இல்லை என் உடலில் உயிர் இல்லை, அதை நம்ம சொல்ல முடியாது, பிறர் தான் சொல்ல போறாங்க. அப்ப இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தொடக்க புள்ளி மற்றும் இறுதி புள்ளிக்கு இடையே உள்ள விஷயம். இது ஏன், எதற்காக சில பேர் 100 வயது, சில பேர் 50 வயது, சில பேர் 20 வயது, சில பேர் 5 வயது, ஏன் அப்படின்னா தெரியல. இப்ப விபத்தின் காரணமாக இறக்கிறார்கள்னா தெரியாம நடந்துருச்சு அப்படிங்களா, நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார்கள். நல்ல ஆரோக்கியமான குழந்தை திடீர்னு இருந்தது, நல்ல ஆரோக்கியமான மனுஷன் திடீர்னு இதய அடைப்பு ஏற்படுகிறது, இந்த மாதிரி சொல்றாங்களே இல்லை ஏன். சில பேர் கிரகங்களின் இயக்கம் அப்படிங்கிறாங்க. அப்ப கிரகங்களின் இயக்கம் கர்மாவின் காரணமாக இயங்குகிறதா அப்படின்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குட்பட்டது. ஒருவேளை கிரகங்களின் காரணமாக இல்லை என்றால் பிறகு இம்மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது யார்? அவன் நல்ல உணவு பழக்கமுடையவராக நல்ல பழக்கமாக இருப்பவருக்கு ஏன் நோய்கள் வருகின்றன, ஏன் மற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றன? அப்ப அந்த மனிதன் நொடிந்து போவதற்கான காரணம் எல்லா நல்ல பழக்கமும் இருக்கு, ஆனா உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா எல்லா கெட்ட பழக்கமும் நல்லா வாழ்றாங்க, ஏன் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? இது கேட்காத மனிதர்களே கிடையாது. நான் நல்லவன் தானே, எனக்கு ஏன் கஷ்டம்? அவன் பாரு எவ்வளவு குடும்பம் பண்றான், அவன் நல்ல வாழ்க்கையை வாழ்கின்றானே, ஏன் எப்படி? இறைவன் என்று ஒருவர் இருந்தால் இதெல்லாம் பார்ப்பதற்கு கண் இல்லையா? நிறைய கேட்போம், இல்லைன்னா சொல்லலை. எப்பவும் ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே பிறருடைய வாழ்க்கையை நமது கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அவர்களுக்கென்று ஒரு கண்ணோட்டம் இருக்கும், அதன் மூலமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் வாங்கி வந்த வரம் அப்படின்னு சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அவங்க என்ன வாங்கி வந்தாங்க நம்மளுக்கு தெரியாது. நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, பணக்கார வாழ்க்கையார் 20-25 வயசுல இறந்து போயிடுவாங்க, 30-35 வயசுல இறந்துடுவாங்க. சில பேர் கஷ்டப்படுவாங்க, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் 90 வயசு வரலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, நீண்ட வாழ்க்கையை வாழணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன், எதற்காக இப்படி வாழ்க்கை? நல்ல வாழ்றவங்க திடீர்னு போயிடுறதும், ரொம்ப கஷ்டப்படுறவங்க தொடர்ந்து அதை கஷ்டப்படுத்தி கொண்டே அந்த வாழ்க்கையை ஓட்டுவதற்கான காரணம் என்ன? இறைவன் அவ்வாறு தான் எழுதினாரா? இறைவனுக்கு என்ன ஆசையா உனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று? அப்ப இது நானே தேடிக்கொண்டதா? அதை நானே தேடிக்கொண்டதென்றால் எந்த காலத்திலே எப்போது இதை செய்தேன் நான் இப்பொழுது அனுபவிப்பதற்குங்கிற கேள்வி நமக்குள் வரும் அல்லவா? அதற்கான விடையை நான் யாரிடம் கேட்பது? இறைவனிடம் கேட்க வேண்டும். இறைவனிடம் கேட்க வேண்டும் என்றால் எந்த வகையில் நாம் கேட்க முடியும்? இறைவனை தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த விஷயங்கள் எனக்கு பரிச்சயமானது அல்லவே, பிறகு எப்படி கேட்க முடியும்? குருவின் மூலமாக சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அகமுக தேடலில் ஈடுபடும் பொழுது தனக்குள் இருக்கின்ற அந்த அற்புத சக்தியை ஒருவன் உணர்ந்து கொள்கின்றான் என்றால், அந்த உயிரை உணர்ந்து கொள்கின்றான் என்றால், அந்த உயிர் எப்படி இறைவனோடு சிவத்தினுடைய அந்த ஒரு இணைப்பை பெறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டால், அதன் வாயிலாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரகசிய விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது, சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது, அறிவு தெளிவு பெறுகிறது. அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒருவேளை சாத்தியமாக இருக்கலாம், ஒருவேளை சாத்தியமாக இருக்கலாம். மீண்டும் அடியேன் கூறுவது சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் அதை செய்வதற்கு நாம் முயற்சி செய்தோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றின அடிப்படை கூறுகளை நாம் உணர்ந்து கொண்டோமா அப்படிங்கிற கூறு இருக்கு இல்லையா? இதை பற்றியெல்லாம் ஒரு தெளிவு இல்லாமல் நமது வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களை உணர்ந்து கொள்ளுதல் முடியாது. சில பேர் ஜாதகம் பார்த்து நீ போன ஜென்மத்தில் இது செஞ்ச, அது நம்பிக்கை தானே. போன ஜென்மத்தில் இதை செஞ்சனால உனக்கு இந்த தோஷம் வந்திருக்கு, அதனால நீ இதை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இனிமேல் இதை கஷ்டப்படுவேன்னு ஒருத்தர் சொன்னா அவரு கணக்கு ஒரு வேளை தப்பாக கூட இருக்கலாம். நான் செஞ்சுட்டேன் அதனால அனுபவிக்கிறேன்லாம் யோசிக்காதீங்க, அவர் கணக்கு கூட தப்பாகலாம். ஏன்னா ஜோதிடத்தை அவ்வளவு எளிதில் அனைவராலும் கற்றுக்கொள்ள முடியாது இந்த குறுகிய காலகட்டத்தில். அதனுடைய அந்த சொல்லுவாங்க இல்லையா, கணிப்புகள் அப்படிங்கிறது, நிறைய கிரகங்களுடைய சேர்க்கை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரியது. அப்ப ஒரு ஜோதிடர் சொல்றாருன்றக்காக போன ஜென்மத்தில் நான் நாயா பிறந்தேன் பேயா பிறந்தேன்னுகிட்டு இருக்கிறதெல்லாம் அது அறிவுக்கு ஒவ்வாத செயல். அவங்க சில கணிப்புகளை வச்சு சொல்றாங்க. உண்மையாவே நம்ம அப்படிதான் பிறந்தோமா அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா ஜோதிடத்திலே கூட சில விஷயங்கள் கணிக்கிறார்கள் என்றால் அது நடக்காமல் போகும். ஏன், இந்த கணிப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன். அதனால என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எப்படி இருக்க போகிறது, ஏன் இந்த பிறவி அப்படிங்கிறதெல்லாம் இறை ரகசியம். சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிட்டா ரொம்ப வேதனையாயிடும். நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்முடைய இறப்பு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டா ரொம்ப கொடுமையான விஷயம் ஆயிடும். அதனாலதான் இறைவன் அனைத்தையும் மறைத்தல் தொழிலின் காரணமாக மறைத்து வைத்திருக்கின்றார். எதையும் தெரிஞ்சுக்காத, நீ வாழ்க்கையை வாழ், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதை செஞ்சுக்கிட்டே இரு, அதுல தெளிவு கிடைக்கணும். அதுதான் எல்லாம் என்னால் செய்யப்பட்டதுன்னா அப்ப அனுபவி, உன்னால் செய்யப்பட்டதானே நீ அனுபவி. என்னால் ஒன்றும் ஆவது இல்லை, எல்லாம் இறைவனுடையதுன்னு ஒப்பு கொடுத்துட்டா ஒரு வழியும் தெரியாது அங்க. ஏன்னா
இறைவனால் கொடுக்கப்பட்டவை அப்படின்னு நினைக்கும் போதே அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒதுங்கி போயிடும். எந்த வினையாக போதும் அதனுடைய பாதிப்புகள் எப்பொழுதுமே நம்மை வந்து சேர்வதில்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கும் போது கண்டிப்பாக அதற்கான வழிகளை, கண்டிப்பாக அதற்கான வினைகளை அனுபவிக்க வேண்டியதன் காரணக்கர்த்தாவாக நாம் மாறுகின்றோம். அப்போ அந்த வலியும் வேதனையும் நமக்கு வந்து தான் தீரும். இது வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெற்றியை நோக்கி போகிறதா தோல்வியை நோக்கி போகிறதா, என்னுடைய வாழ்க்கை பற்றின புரிதல் எவ்வாறு இருக்கிறது, இது எல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலே மனிதன் அவன் பெறக்கூடிய அறிவு தெளிவின் காரணமாக உணர்ந்து கொள்வது. அறிவு தெளிவு பெறாதவன் கண்டிப்பாக இதை எதுவும் உணர்ந்து கொள்ளாமல் இறைவன் இல்லையா, இல்லை. அப்ப படிப்படியாக கேள்வி கேட்பாங்க. இறைவன் இல்லை அப்படிங்கிறத மட்டும் திருப்பி சொல்லி சொல்லி இறைவன் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா அது நடந்திருக்குமா 1008 கேள்வியை கேட்பார்கள். இறைவன் இல்லை என்பதற்கான நிரூபணம் நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்பு படுத்தி கேட்பதாகத்தான் இருக்குமே தவிர அவர்களால் எதையும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. சாமி இருக்குன்னு கும்பிட்றவங்க கூட சாமியை தினமும் நினைக்க மாட்டான். ஆனால் இந்த நாத்திகர்களுக்கு ஒரு கொடுப்பனை உண்டு. சாமி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அதை பற்றின தேடுதல் அவர்களுக்குள்ள இருக்கும். சாமினா என்னவா இருக்கும், சாமினா எப்படிப்பட்டதா இருக்கும் இப்படிங்கிற கேள்வியை பொதுவெளியிலே வைத்துக்கொண்டு அவர்கள் அகத்தே தேட ஆரம்பித்து விடுகிறார்கள். உண்மையாக அவர்கள் நாத்திகர்கள் எல்லாம் கிடையாது, உண்மையான தேடுதல் கொண்டவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். வாய் பேச்சுக்கு வேணா பேசுவாங்க. அவங்க அந்த கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை அல்லது இறைவன் அப்படிங்கிற நாமத்தை சொல்லாத நாளே இருக்காது. நம்ம கூட ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறை சொல்லுவோம், அவங்க ஒரு நாளைக்கு 100 முறை 1000 முறை சொல்வார்கள். வித்தியாசம் இருக்கு. இறைவனின் படைப்பிலே எல்லாம் ஒரு காரணமாகத்தான் நிகழும். ஆன்மீகவாதிகள் மிகவும் முத்தவர்கள் என்றும் நாம் சொல்ல முடியாது. அவர்கள் அறிந்த விஷயத்தை அனைத்தையும் உலகிற்கு கொடுக்கிறார்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. பணத்திற்காக ஆன்மீகத்தை வியாபாரமாக்கக்கூடிய தந்திரங்களும் இங்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்படி எல்லா விஷயங்களையும் கலப்படம் இருக்கும் பொழுதும் மனிதன் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்கிறான் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல பெரிய வினாவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுள்ள மக்கள், ஆரோக்கியமாக அதே உடல்நலம் குன்றிய மக்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஏன் இருக்கின்றன அப்படிங்கிற கேள்வி நமக்குள் இருந்தாலும் அதற்கான விடையை காண்பதற்கு யாரும் முயற்சி செய்வதில்லை. சித்த பெருமக்கள் அறிந்தார்கள், ஆனால் யாருக்கும் கூறவில்லை. ஏனென்றால் அது இறை ரகசியமாயிற்று. நாமளும் முயற்சி செய்தால் உணர்ந்து கொள்வோம், தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாதோ அப்படிங்கிறது அடியனுடைய அந்த ஐயப்பாடாக இருக்கிறது. பதில் தெரிந்தால் கூறுங்கள். பார்ப்போம். சிவாய நம.